ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து ஆட்டுக்கால் பாயாதான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தீச்சி கொடுத்துருவாங்க. நல்லா கழுவி அலம்பி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இன்னொரு தடவை வேக வைக்கணும். கொஞ்சமாக தான் சால்ட்டு சேர்க்க போகிறேன், ஏன்னா வேகாது. அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம இது கிரேவி தான். நல்லா வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். ஸ்வீட் போட்டு ஒரு 25 மினிட்ஸ் வேக வச்சு வெந்துடுச்சு. இதில் வந்து நாம் வந்து வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கிரேவி இது. அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வேணால் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றல் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இது ஏன்னா கிரேவி தான், நல்லா கலந்து விட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். வெந்துடுச்சு ஏற்கனவே. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். வெயிட் போட்டு வேக வைக்கலாம். வேகிறதுக்குள்ளே இந்த மொச்சப்பருப்பு, அதாவது மொச்சக்கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை தோல் நீக்கிட்டு இதையும் வந்து இந்த கிரேவியோடு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம தனியாக. அது வேகிறதுக்குள்ளே இதுவும் வேக வச்சு எடுத்துக்கணும். மொச்சக்கொட்டையை ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். இதோட வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பொடி, சால்ட்டு, மிளகாய் பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதுவும் வந்து திறந்துடலாம். இதுவும் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. நீங்கள் இது வேண்டான்னா ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் கூட போதும். பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேண்டான்னா கூட அந்த கிரேவியை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கிரேவி வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இட்லியோட சர்வ் பண்ணலாம். இட்லி தோசையோட தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இட்லியோட சர்வ் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தட்டில் வச்சோன்னா தான் சூப்பராக அருமையாக தெரியுது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசையோடு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் இட்லி தோசை தான் சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.